வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ் ஒரு இயற்கையான அற்புதமான பானம். இதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான ஆரோக்கியமான நன்மைகளை தரக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். அப்போ நம்ம வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது பீட்ரூட்டுங்க. இப்போ பீட்ரூட்டில் இயற்கையாகவே நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்குது. இது நம்முடைய உடலில் என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடாக மாறும். நைட்ரிக் ஆக்சைடாக மாறி ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் இது இதய ஆரோக்கியத்திற்குமே மிகவும் நல்லது. ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அப்போ நம்மளுடைய ரத்த அழுத்தம்னா முதல்ல என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அது மாதிரி நரம்புகள், ரத்த நாளங்கள் இறுக்கமாக இருக்கும்போது அதன் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு செல்லாது. இதனால மயக்கம், தலைவலி, சோம்பல் இதெல்லாமே நமக்கு இருக்கும். இதயத்திற்கு கூட ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் கூட ஏற்படலாம். அதனால தான் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதயத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நைட்ரேட்டுகள்லாம் கிடைக்கும் போது அந்த இறுக்கங்களை தளர்த்தி பிபி ப்ராப்ளத்தை நமக்கு ஹை பிபி சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த உடற்பயிற்சி திறனை மேம்படுத்தக்கூடியதாகவும் இந்த பீட்ரூட் இருக்குங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் எல்லாமே விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஜிம் செல்பவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் அவங்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நைட்ரேட்டுகள் தசைகளுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை இன்னும் அதிகரித்து கொடுக்கறதால அவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன், சோர்வு எல்லாத்தையுமே அவங்களுக்கு நீக்கி அதிக நேரம் உடற்பயிற்சி செய்யறதுக்கான அந்த எனர்ஜி, ஆற்றலை அவங்களுக்கு வழங்குது. ஸோ ஏன்னா உடற்பயிற்சி திறனை மேம்படுத்தணும் அப்படின்னா இப்போ வேகமாக ஓடக்கூடிய அத்லெட்ஸாக இருக்கட்டும், ஜிம் ஆக்டிவிட்டிஸை மேற்கொள்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உடலினுடைய அந்த வியர்வைகள் வெளியேறும் போது உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும். இதனால் அவங்களுக்கு மிக சீக்கிரமாகவே சோர்வடைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ அவங்க எனர்ஜி ட்ரிங்க் இதனால் தேடும் போது பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இது உடனே அவங்களுக்கு மீண்டும் அந்த நைட்ரேட்டுகள் போதுமான அளவுக்கு தசைகளுக்கு அழுத்து ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய திறனை அவங்களுக்கு மேம்படுத்தும். இன்னும் சுறுசுறுப்பாக அவங்கள செயல்பட வைக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கல்லீரலில் பார்த்தீங்கன்னா நச்சு கழிவுகள், கிருமிகள் அதிகமாக இருக்கும். அதே போல் கெட்ட கொழுப்புகள்லாம் படிஞ்சிருக்கும். அதை அகற்றுவதற்கு தான் நம்ம டீடாக்ஸ் பண்ணணும், கழிவு நீக்கம் செய்யணும். அதுக்கு தான் பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் மிகச்சிறந்த நச்சு நீக்கி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பெடைன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் கல்லீரலில் கொழுப்பு சேருவதை முன்னாடியே தடுக்கும். சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே அகற்றி கல்லீரல் கொழுப்பு நோய், அதாவது கல்லீரல் வீக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும். கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகளையுமே வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் கல்லீரல் வீக்கம் நமக்கு குறைக்கப்படும். ஸோ கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சிரோசிஸ் நோய், அதே போல் நமக்கு நச்சு கழிவுகள் அதிகமாக சேரும்போது கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் விடுபட வச்சு அங்கே படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அதே போல் கழிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரலுடைய செல்களை மீண்டும் புதுப்பிக்க வைக்கிறதுக்கான அந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கு பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த பெடைன் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் தான் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்முடைய உடல் உறுப்புகளிலே மிகவும் ஒரு புதுசான உறுப்பு, ஒரு புதுமையான சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல் தான். சிறப்பான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கல்லீரல் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய செல்களை மீண்டும் அதுவே புதுப்பிச்சு கொண்டு தன்னை தானே ஆரோக்கியமாக ஒரு உறுப்பாக காட்டிக்கொள்ளும். ஸோ அப்படிப்பட்ட கல்லீரலில் கொழுப்பு சேராமல், நச்சு கழிவுகள் சேராமல், வீக்கம் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்பாட்டை தூண்டக்கூடியது பீட்ரூட் ஜூஸுங்க. வயதானவர்களுக்கெல்லாம் மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும் போது ஞாபக மறதி ஏற்படலாம். அது இயல்பு தான். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதியை முழுவதுமாக நம்ம நீக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்தலாம். ஸோ பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பீட்ரூட் ஜூஸ் மூளையினுடைய முன்பகுதிக்கு, ஃப்ரண்டல் லோபுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கவனிக்கக்கூடிய திறனையும் நினைவாற்றலையும் மேம்படுத்தும். இப்போ இளைஞர்கள் எல்லாமே பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நினைவாற்றல்
நினைவாற்றல் திறன் அதிகரிக்க தான் ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்போ வயதானவர்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது பெரும் பங்கு அவங்களுக்கு வந்து குறைக்கப்படும் சார். ஸோ அதனால் மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டுறதுக்கு, மூளை நரம்புகளுடைய அந்த இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பிக்கிறதுக்கு எல்லாமே பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். முதல்ல ரத்த சோகை உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரும்பு சத்து குறைபாடு உங்களுடைய உடலில் ஏற்படும் போது ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து குறையும் போது நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து நம்முடைய உடலுக்கு வேணும். ஸோ போதுமான அளவுக்கு இரும்பு சத்து கொடுக்கறதுக்கு பீட்ரூட் ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும். அந்த ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கரெக்டாக மேற்கொள்ளும். அந்த மயக்கம், தலைவலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ரத்த சோகை பிரச்சனை, அதனுடைய அறிகுறிகளான கவனமின்மை எல்லாம் இல்லாமல் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சி, சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளுமே அழிக்கப்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்படும். செரிமானத்தை சீராக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட் ஜூஸ். இப்போ செரிமானம் நமக்கு வந்து சீராக இல்லை அப்படின்னாலே நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே செரிமானத்தை சீராக பராமரித்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட் ஜூஸில் வந்து நார் சத்து அதிகம் இருக்கிறதால இது வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தீர்க்குது. குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியுமே நமக்கு வந்து மேம்படுத்துது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து செரிக்கப்பட்டு செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் மூலமாக நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால் நமக்கு வந்து சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுகளில் வீக்கங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோயை தடுப்பதற்கெல்லாமே நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட்டுக்கு வந்து அந்த அடர் சிவப்பு நிறத்தை தரக்கூடிய பீட்டா லைன்கள் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வளர்றதை தடுக்கிறதுக்கு உதவுகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள்லேருந்து நம்முடைய உடலை வந்து விடுபட வைக்கிறதுக்கு, புற்றுநோய் செல்கள் பரவாமல் இருக்கிறதுக்குமே பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொலிவான சருமத்தை பெறுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதால சருமத்தில் இயற்கையான பொலிவை தருது. முகப்பொரு மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கிறதுக்கும் வயதான தோற்றத்தை தடுக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சருமத்தில் வந்து ஈரப்பதத்தை கொடுக்கறதால சரும வறட்சியை நீக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே நமக்கு வந்து எல்லாமே பண்ணிடும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப யங் ஏஜ்டாக வந்து தெரிய ஆரம்பிப்போம். நீங்கள் உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே ஆரம்பிப்பீங்க. அப்போ தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களெல்லாம் குறைச்சி கொண்டு உடல் வீக்கத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் சிறுநீர் அல்லது மலம் வந்து லேசான சிவப்பு நிறத்தில் இருக்கலாம். ஸோ அது வந்து பீட்டூரியா அப்படின்னு அழைக்கப்படும். இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டீங்க, பீட்ரூட் வந்து வாரத்தில் 2 தடவை சமைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் நலமோடு வாழலாம். உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.